குதிகால் வலி ரெடி ஆகுமாங்கண்ணா? குதிகால் வலி கண்டிப்பா சரியாகும்பா. குதிகால் வலி கூட ஆயுர்வேதத்துல வாத கண்டகம்னு சொல்லுவாங்க. வாத கண்டகம்னா வாயு அதிகமாகி நம்ம உடம்புல போய் இந்த கணுக்கால் இருக்குல்லையா, ஆங்கிள் ஜாயிண்ட், அங்க போய் அது தங்கிடும். அங்க போய் அது தங்குறதுனால வலி ஏற்படும். எത്ര வாய்க்கு அப்புறம் வருவாங்க அப்படின்னு அந்த வலியும் ஏற்படும். அந்த இடத்துல ஒரு வீக்னஸும் வந்துடும். அதனாலதான் நமக்கு குதிகால் வலி ஏற்படுது. அந்த குதிகால் வலியும் கண்டிப்பா குணமாகும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நம்ம நிறைய நடக்கிறது, இம்ப்ராப்பரா நிக்கிறது, இம்ப்ராப்பரா உட்காருறது, பொசிஷன் காலை சரியா வைக்காம இருக்கிறது, அந்த மாதிரி காரணங்களால தான் அந்த குதிகால் வலி நமக்கு வருது. அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தும் சரிப்படுத்திக்கலாம். அப்புறம் அந்த உள்ள இருக்கக்கூடிய வாயு வெளியேறதுக்கு நம்ம சாதாரணமா இப்போ 2 நாளா தான் வலிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் ரெமடியா ஒரு 25 கிராம் வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் அப்புறமா அது கூட ஆமணக்கு இலை, அது ஒரு 25 கிராம், அது கூட இந்த ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணிட்டு அதனோட ஒரு 5 கற்பூரம், பச்சை கற்பூரம், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அந்த கணுக்கால் பகுதியில் அப்ளை பண்ணி விட்டுரும். அது ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கால் எடுத்துட்டு அந்த அப்ளை பண்ணதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஹாட் வாட்டர் டப் வெந்நீர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் காலை வச்சு இந்த மாதிரி ஒரு 1 வீக் செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எருக்கு இலை இருக்கு இல்லையா, எருக்கு செடி இருக்கும், அந்த செடியினுடைய இலை எடுத்துட்டு அதற்கு மேலையும் நொச்சி தைலம் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த 2 எதையாவது தடவிட்டு செங்கல் இருக்குல்ல, அந்த செங்கல் நல்லா சூடு பண்ணணும். அந்த சூடு பண்ண செங்கல் மேல இந்த இலைய போட்டுட்டு அந்த இலைக்கு மேல அந்த சூடு நம்ம கால் இப்படி வச்சு வச்சு ஒட்டி ஒட்டி. ஸோ இது ட்ரெடிஷ்னல் பிராக்டிஸ்லயும் இருக்கு, அட் த சேம் டைம் சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 2மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2லயுமே குணமாகனா கண்டிப்பா டாக்டர் மீட் பண்ணணும். உள்ள இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கணும். வெளியே டாக்டர் அட்வைஸ் படி என்ன தைலமோ என்ன ட்ரீட்மெண்ட்டோ வாத கண்டுக்கிறதுக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா சரியாகும். ஓகே, தேங்க்யூ.